நான் போடுறது பூரியா இல்ல அதிரசமான நீங்களே வீடியோக்குள்ள வந்து பாருங்க எப்படி உப்பி வருதுன்னு. இந்த மாதிரி உப்பி வந்தாதான் அதிரசம் வந்து கரெக்டான பக்குவத்துல இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி உங்களுக்கு அதிரசம் வேணும்னா இந்த வீடியோ பாருங்க. ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்க, ரொம்ப சாதாரண ஒரு விஷயம் தான். இதுக்கு நான் 1 கிலோ பச்சரிசி, அதாவது கடைகளில் வாங்கின பச்சரிசி தான், மாவு பச்சரிசி எல்லாம் இல்ல. இதை 1 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை வடிச்சிட்டு அப்படியே வந்து மிஷின்ல கொடுத்து இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை நம்ம சலிக்கணும். ஏன்னா இடிச்ச மாவு ஈர மாவுங்கிறதுனால அதுல கப்பி இருக்கும். இப்ப சலிச்சாச்சு பாருங்க. இதை அப்படியே அமைக்க வச்சிடலாம். இப்ப பாத்தீங்கன்னா நான் 1 கிலோ பச்சரிசி எடுத்திருந்தேன் இல்லையா, 3/4 கிலோ வெல்லம் எடுத்திருக்கேன். இந்த வெள்ளத்துல 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி வெள்ளத்தை கரைச்சிட்டு வேற அகலமான பாத்திரத்துல வெள்ளத்தை வடிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்ப வந்து பாகுபதம் பார்க்கணும். வெள்ளத்தை வடிச்ச உடனே 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய், 1/4 டீஸ்பூன் சுக்கு பவுடர், இது எல்லாத்தையும் சேர்த்து வெள்ளத்தை நல்லா கரைய விட்டுறலாம். பாகுபதம்ங்கிறது தண்ணியில விட்டா நம்ம கம்பி பதத்துக்கு வரணும், அதான் பாகுபதம். நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோல இந்த மாதிரி பாகுபதம் பார்த்திருக்கோம். இப்ப அடுத்ததா பாத்தீங்கன்னா பாகுபதம் வந்ததுக்கு அப்புறம் 1/4 டீஸ்பூன் எள்ளு, 1/4 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஸ்டேஜ்ல நம்ம இடிச்சு வச்ச மாவை அந்த பாகுபதத்துல கொஞ்சம் கொஞ்சமா மாவை சேர்த்து கிளறினா சூப்பரா மாவு ரெடி ஆயிடும். அடுத்ததா பாத்தீங்கன்னா தண்ணி இல்லாம காத்து போகாம ஒரு டப்பால போட்டு மூடி வச்சிருந்தேன். நான் ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் வைக்கலங்க, வெளியில 2 நாள் வச்சிருந்தேன். 2 நாள் கழிச்சு ஆடை இடையில கொஞ்சமா ஆயிலோ நெய்யோ தடவிட்டு தட்டி எடுத்து ஆயில்ல போட்டாக்கா அழகா உப்பி வருவாங்கங்க. இது அம்புட்டு ருசியா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நான்